ஹல்லேலூயா! ஹல்லேலூயான்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வேதத்தில எத்தன இடத்துல இருக்கு? பைபிள் காலேஜ் வந்தவங்களுக்கு தெரியும். எத்தன இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா! ஃபுல் பைபிள்ல எத்தன இடத்துல ஹல்லேலூயான்னு வார்த்தை இருக்கு? யார் யார் பைபிள் காலேஜுக்கு வந்தீங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளு? எத்தன இடத்துல வந்திருக்குன்னு சொன்னேன்? அங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்களோ? அங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்களோ? கரெக்ட்டா 26 இடத்துல ஹல்லேலூயான்னு வந்திருக்கு. ஹல்லேலூயா! ஏன் 26 எது? ஏபிசிடி எத்தன எழுத்து? 26. அதனால தான் 26 இடத்துல அல்லேலூயான்ற வார்த்தை இந்த பைபிள் ஃபுல்லா வந்திருக்கு. அல்லேலூயா! அதனால தான் அல்லேலூயான்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா அது சொல்லணும். சரி, இந்த நாள்ல கூட ஆண்டவர் நம்மள கொண்டு வந்த ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம். நம்மளுக்கு சுகத்தை, பலத்த, ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த நாள்ல சபைக்கு கொண்டு வந்து ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த எத்தனையோ பேர் பலவீனத்துல, போராட்டத்துல, கண்ணீரில, கடன் பிரச்சனையில, துக்கத்துல இன்னைக்கு நெறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா நம்மள கொண்டு வந்த ஆண்டவருக்கு நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். போதும், 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 போதும். ஏன்னா இதுக்கே டைம் நெறைய எடுத்துடுறீங்க. அடுத்து வாசிக்கலாம். ஒரே ஒரு வசனம் வாசிச்சு நம்ம ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அடுத்த வார்த்தை கேட்க போறோம். ஏசாயா 58 13, 14 யார் வாசிக்கிறீங்க? நானே வாசிக்கட்டுமா? பதி ம், 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 ம். போதும், போதும், போதும். என் பரிசுத்த ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதை என்ன பண்ணக்கூடாதாம்? அன்னைக்கு தான் நெறைய வேலையா இருக்கும் வீட்ல. அன்னைக்கு தான் குழால தண்ணி வரும். அன்னைக்கு தான் நெறைய வேலைய போட்டு என்ன பண்றோம்? செய்துக்கிட்டு நமக்கு என்ன பண்ணதா? இஷ்டமானது என்ன பண்ணக்கூடாதா? ஓய்வு நாள் யாருடையது? கர்த்தருடைய நாளு. அந்த கர்த்தருடைய நாள்ல நம்ம என்ன பண்ணணும்? ஓய்வு நாள்ல அதிகமா அவர பத்தி என்ன பண்ணணும்? தியானிக்கணும். அவர பத்தி என்ன பண்ணணும்? நெறைய நம்ம யோசிக்க வேண்டிய நெறைய காரியங்கள் இருக்கு. ஆனா இஷ்டமானதை என்ன பண்ணக்கூடாதா? செய்யாதபடி உன் காலை விலக்கி என்ன பண்ணணுமா? கால என்ன பண்ணுமா? விலக்கணும். எங்க விலக்கணும்? ஓய்வு நாள்ல தான் பக்கத்து வீட்ல ஃபங்ஷன் இருக்கும். கூப்பிடுவாங்க. சிஸ்டர் வரீங்களா? ஆனா ஓய்வு நாள் என்ன பண்றோம்? அத மறந்துருவோம். வந்துரும் சிஸ்டர். பரவால்ல சர்ச்சுக்கு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? அந்த ஃபங்ஷனுக்கு முதலிடத்த குடுப்போம் நெறைய பேரு. ஏதாச்சும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூப்பிட்டா என்ன பண்ணுவோம்? அங்க போய் நிப்போம். ஆனா ஓய்வு நாளுக்கு என்ன பண்றோம்? என்ன பண்றது? அந்த கால வேளைக்கு அந்த இடத்துக்கு போவோம். ஆனா சபைக்கு நேரத்துல வந்து ஆண்டவர் பாதத்துல முழங்கால் படிட்டு நம்மள பரிசுத்தப்படுத்தணும்னு ஒவ்வொருடைய இருதயத்துல என்ன பண்ண ஆண்டவரு அந்த வார்த்தைய வைக்கணும். அடுத்து பாருங்க, உன் வழிகளின்படி நடவாமல் நம்ம இஷ்டமான வழியில என்ன பண்ணக்கூடாது? யாருக்கு இஷ்டமானது நடக்கணும்? அவருக்கு பிரியமான வழியில தான் நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். 2வது உனக்கு இஷ்டமானத நீ செய்யக்கூடாது. நமக்கு இஷ்டப்பட்டது நம்ம இத செய்து தான் ஆகணும் இன்னைக்கு. அன்னைக்கு தான் நெறைய சிக்கன் வாங்குவோம், மட்டன் வாங்கி நெறைய செஞ்சுக்கிட்டு வீட்ல என்ன பண்றோம்? டைம்கள நெறைய பண்ணுவோம். ஆனா ஓய்வு நாளுக்கு என்ன பண்ணோம்? நேரத்துக்கு சபைக்கு வரணும். ஒரு 10 நிமிஷம் வந்து முன்னாடி நம்மளுடைய ஆவி ஆத்ம சரீரத்த என்ன பண்ணோம்? சபையில முழங்கால் படிட்டு நம்மள பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தமா இருந்தா தான், அந்த என்ன பண்ணது? அசுத்தம் நம்மளுக்குள்ள வராது. நம்ம பரிசுத்தமா இருந்தா தான், அந்த அலங்காரம் நம்மளுக்குள்ள வரும். நம்ம பரிசுத்தமா இருந்தா தான், நம்ம குடும்பம் பரிசுத்தமாகும். நம்ம பிள்ளைங்க பரிசுத்தமாகும். நம்ம சுத்தி உள்ள ஜனங்க பரிசுத்தமாகும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்தத்த விட்டுட்டு, எங்கெங்க போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம். சபைக்கு வருவோம். அடுத்து பாருங்க, உன் சொந்த பேச்சை பேசாமல் அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாதாம்? இன்னைக்கு காலையில இருந்து நான் ஆவியானோட பேசினேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். நான் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு தான் இன்னைக்கு சபைக்கு வந்தேன்னு. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. ஆவியானோட என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஓய்வு நாளுக்கு நம்ம வரோம். அப்பா இன்னைக்கு இன்னும் ஆறுதல்ல பாட்டோட எங்களோட பேசுவீங்க. அங்க வருகிற ஒவ்வொரு ஆறுதல்ல ஒரு பாட்டு எப்படி இருக்கும் நம்மள இருதயத்த சமாதானப்படுத்தும். அந்த பாட்டு மூலமா ஆண்டவர் நம்மளோட பேசுவாரு. வசனத்தின் மூலமா பேசுவாரு. இன்னைக்கு வசனத்தையும் பாட்டு என்ன பண்றதில்ல? நேசிக்குது இன்னும் வசனம் இன்னைக்கு வரும். இன்னைக்கு
இன்னைக்கு என்ன பாட்டு வரும்? எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தை இன்னைக்கு கிடைக்குமா? இன்னைக்கு எங்கெங்கோ தேடி போறோம். நம்மள ஆறுதல் படுத்துவாங்கன்னு. அம்மா கிட்ட போறோம், அப்பா கிட்ட போறோம், சொந்தக்காரர்கிட்ட போறோம். ஆனா ஏசப்பா கிட்ட வந்து அவர் ஆறுதலான வார்த்தையினால நம்மள பலப்படுத்துவார். அல்லேலூயா! அவர் வார்த்தை நம்மள இருதயத்த என்ன பண்ணும்? பரிசுத்தப்படுத்தும். அவருடைய வார்த்தையினால் நம்மள என்ன பண்ணுவாரு? பலப்படுத்துவாரு. நமக்கு பலவீனம் உண்டு தான். என்னைக்கு நம்ம மனுஷனா பொறந்தோமோ அன்னையிலேருந்து நமக்கு ஒரு பலவீனம். பவுல் கூட சொன்னாரு, "எனக்குள்ள ஒரு முள்ளு கொடுக்கப்படும்." அந்த முள்ளு என்ன பண்ணுச்சு அவர? ரொம்ப துக்கப்படுத்துச்சு. ஆனாலும் 14 புஸ்தகத்த எழுதிட்டாரு. அல்லேலூயா! அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பலவீனம் வந்தா கூட ஆண்டவருக்காக என்ன பண்ணோம்? நம்மள பலப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அடுத்து பாருங்க, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள். அல்லேலூயா! ஓய்வு என்ன நாளு? மனமகிழ்ச்சி. இன்னைக்கு யார் யார் மகிழ்ச்சியா வர்றோம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஓய்வு நாளுக்கு வரும்போது மகிழ்ச்சியா வர்றோமா? என்ன பண்றோம்? "எப்பா எப்ப முடிய போது? எப்ப வீட்டுக்கு போறோம்?" அப்படின்னு வர்றோம். எப்போ இந்த சர்ச்சை விட்டு வெளிய போறோம்ன்னு வரோம். எப்போ போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தலைய காட்டிட்டு என்ன பண்ணலாம்? போயிடலான்ட்டு வரோம். இல்லைங்க. ஓய்வு நாள் என்னது? மன மகிழ்ச்சி நாள். அன்னைக்கு மனம் மகிழ்ந்த நாள் அன்னைக்கு தாங்க. நம்ம துக்கத்துக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கிற இடம் இது. ஹல்லேலூயா! நம்ம கண்ணீருக்கு ஆன்சர் கிடைக்கிற இடம் இது தாங்க. ஹல்லேலூயா! நம்ம மனுஷனோட போய் கண்ணீர் விட்டா கூட, "என்ன இவன் எப்ப பார்த்தாலும் இவன் பாரு நம்மகிட்ட கண்ணீர் விட்டுருக்காங்கன்னு." ஆனா நீங்க ஆலயத்துல வந்து கண்ணீர் விடும்போது, அந்த கண்ணீருக்கு பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா! அந்த துக்கத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஹல்லேலூயா! அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எங்க வந்து விடணும் நம்ம கண்ணீர? ஆலயத்துல நீங்க ஆலயத்துல விட்டு பாருங்களேன். அதுக்கு நெறைய ஆன்சர் கிடைச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா! அன்னாள் என்ற அன்னாள் என்ன பண்ணாங்க? ஆலயத்துல வந்து கண்ணீர் விட்டாங்க. ஒரு நல்ல ஒரு சாமுவேலை பெற்று எடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம எங்க போய் கண்ணீர் விடுறோம்? நம்ம கண்ணீர் யார்கிட்ட போய் விடுறோம்? எப்படிப்பட்டவங்கிட்ட போய் நம்ம கண்ணீர் விடுறோம்? அவங்க நம்மள பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவங்களா? அவங்க அழுதுட்டு போறாங்க பாரு எப்படி அப்படின்னு யோசிப்போம். ஆனா ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டா அவர் நம்மளுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா! நம்ம கண்ணீரை துடைப்பார். நம்ம கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா! அடுத்து பாரு அது மகிமையின் நாள் என்று எண்ணணும். என்ன நாளு? மகிமையின் நாளு. அடுத்து பாருங்க, அப்பொழுது கர்த்தரின் மன மகிழ்ச்சியா இருப்பார். எப்போ? ஆலயத்துல வந்து அந்த வார்த்தைகள கேட்டு, அந்த பாட்டெல்லாம் பாடி, நம்மள கைத்தட்டி நம்ம ஆராதிக்கும்போது நம்மகிட்ட என்ன இருக்கும்? ஒரு பெரிய மன மகிழ்ச்சி நம்மள நிரப்பிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா! ஆலயத்துக்கு வந்தவங்க யாரும் என்ன பண்றதில்ல? துக்கத்தோட போயிருக்கீங்களா யாராச்சும்? என்ன பண்றோம்? வார்த்தைய கேட்டு பலனடைந்து சந்தோஷமா வீட்டுக்கு போக ஆண்டவர் கிருபை செய்வாங்க. ஆண்டவர் கிருபை செய்யட்டும். அடுத்து வந்து பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் ம், அமைதலுமுள்ள ஆவியாகிய ம், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே ம். உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அல்லேலூயா! அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. போதும், போதும். இப்போ நமக்குள்ள என்ன என்ன குணம் அமைந்திருக்கணும்? சாந்தமும், அமர்தலுமான இருதயத்துல என்ன குணங்கள்? அந்த குணங்கள் நம்மகிட்ட இருக்கணும். அப்ப அந்த குணங்கள் நம்மகிட்ட வரும்போது, நம்ம எப்படி இருப்போம்? சாந்தமா மாறிடுவோம். அமைதலா மாறிடுவோம். நம்ம இருதயத்துல நல்ல குணங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா! வேதத்துல குணசாலி யாரு? எடுத்து வாசிக்கலாம். ரூத் 3:11. ரூத் 3:11. ம், 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 ம். அல்லேலூயா! இது யார் சொல்றது? அவருடைய கணவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மகளே நீ என்ன பண்ணாத? பயப்படாத. நீ குணசாலின்னு என்ன பண்ண? ஊருக்கு தெரியும், வீட்டுக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ப யாருன்னு யாருக்கு தெரியும்? நம்ம வீட்ல இருக்கிறவங்க நம்மள சொல்றாங்களா? நீ பயப்படாதன்னு நம்மள சொல்றாங்களா? நீ குணசாலின்னு நம்மள சொல்றாங்களா? நம்ம பிள்ளைங்கலாம் நம்மள பார்த்து நம்மள குணசாலின்னு சொல்றாங்களா? நம்மகிட்ட என்ன இருக்கணும்? அந்த அலங்கரிப்பினும். பரிசுத்தம் என்ற அலங்கரிப்பு நம்மகிட்ட இருக்கும்போது, நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க, நம்ம கணவர் சொல்லுவாங்க, நம்ம கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க, நம்மள அநேகர் சொல்ல ஆண்டவர் கிருபை செய்வார். இன்னைக்கு நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 25, 27.
இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ம், ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான். ம். யாக்கோபு குணசாலியும் கூடார வாசியுமாயிருந்தான். அல்லேலூயா. யாக்கோப் எப்படி இருந்தாராம்? குணசாலியா இருந்தாரு. குணசாலியா இருந்து என்ன பண்ணாரு? அண்ணனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாரு? பெரியவரா ஆயிட்டாரு. ஆனா வரும்போது அண்ணன்கிட்ட என்ன பண்ணாரு? மன்னிப்பு கேட்டாரு. இன்னைக்கு நம்ம கூட தவறுகள் செய்றோம். தப்புங்க செய்றோம். ஆனா என்ன பண்றதில்ல? அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோமா? பரவால்ல. அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் தவறு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா தவறு செஞ்சுட்டு வந்து அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானபோது அந்த குடும்பம் பரிசுத்தமா மாறுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்கு? நம்ம குடும்பத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? மன்னிக்கணும். ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணோம்? மன்னிக்கணும். கணவன் செய்தாலும், மனைவி செய்தாலும், பிள்ளைங்க செய்தாலும், பெற்றோர் செய்தாலும் ஒருவருக்கு ஒரு மன்னிக்கணும். நம்ம எதையும் கொண்டு வந்ததில்ல, எதையும் கொண்டு போறதில்ல. மன்னிப்பு கொடுத்து நம்ம சபைக்கு வரும்போது ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார். அல்லேலூயா. நீங்க மத்தவங்கள மன்னிக்கும்போது ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை நம்மளுக்கு மன்னிக்கிறார். அல்லேலூயா. நீ செய்கிற பாவங்கள், நீ செய்கிற குற்றம், நீ செய்கிற பொய் எல்லாத்தையும் யார் மன்னிக்குது? ஏசப்பா மன்னிக்கிறார். இன்னைக்கு மன்னிப்பு நம்மகிட்ட என்ன பண்றதில்ல? சொல்லக்கூடாது. மன்னிப்புன்னு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். நம்ம மன்னிச்சுட்டு வரும்போது ஆண்டவர் நம்மள பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல அதிகமா நம்ம மன்னிச்சுட்டு அவங்களுக்காக ஜெபிக்கணும். உங்களால நேரடியா போய் பேச முடியலையா? உங்கள கஷ்டப்படுத்துறவங்கள, அவங்களுக்காக என்ன பண்ணுங்க? பிரேயர் பண்ணுங்க. அவங்களே வருவாங்க உங்க கிட்ட. அப்போ வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம மன்னிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ சிலர் 17, 11 வாசிக்கலாம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ம், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ம், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் ம், தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் ம். நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். எப்படி இருந்தாங்களா? எப்படி? காரியத்தை என்ன பண்ணாங்களா? தினந்தோறும் ஆராய்ஞ்சு பார்த்திருக்காங்க. என்ன சொல்லிக்கு பாருங்க அந்த வார்த்தை, அந்த வசனத்துல. அந்த பட்டணத்தை மனோவாஞ்ச வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்களாம்? வசனத்தை என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொள்ளும். ஒரு வசனம் வந்துச்சுன்னா யாருக்கு அது? எனக்கு தான் அந்த வசனம். இல்ல, அவங்களுக்கு இல்ல அந்த வசனம். யாருக்கு? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அந்த வசனம். என்னுடைய குடும்பத்துக்கு அந்த வசனம். என்னுடைய ஊழிய வாழ்க்கை அந்த வசனம். என்னுடைய பொதுவான வாழ்க்கைக்கு அந்த வசனம். அந்த வசனத்தை யார் ஏற்றுக்கொள்றோமோ, அவங்க எப்படி இருப்பாங்களாம்? காரியங்கள் இப்படி இருக்குதா என்று தினந்தோறும் வேத வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தனால் தெசலோனிக்கர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா மாறினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நற்குணசாலிகளா மாறுறதுக்கு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்மள ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்மகிட்ட என்ன சுபாவம் விட முடியல. நம்ம யாரையும் மன்னிக்க முடியல. நல்லா நம்மள ஆராய்ஞ்சு பார்த்து, ஒரு நாள் உபவாசம் எடுத்து, அவர் பாதத்துல அமர்ந்து, எல்லாவற்றையும் நீ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது, ஆண்டவர் நம்மள பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. நம்மள ஒரு நற்குணசாலியா மாற்றுவார். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருப்போம். அப்போ பரிசுத்த அலங்காரம் என்ன? அமைதலும், சாந்தமான குணங்கள் நம்ம இருதயத்துல அமைந்திருக்கணும். அல்லேலூயா. நம்ம இருதயத்துல இன்னைக்கு என்ன குணங்கள் இருக்கு? அவங்கவங்க இருதயத்துக்கு தெரியும். இல்லையா? யார் யார் இருதயத்துல என்னென்ன குணங்கள் இருக்குது? எங்க வீட்டுக்காரர் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும். அடிக்க வரும்போது, "ஓடலையே சனியே" அப்படின்னுவாங்க. நான் அடிக்கிறேன்ல ஓட மாட்டேன்தே. நான் பேசுறேன்ல நீ பேசலையேன்னு அடிப்பாங்க என்ன. அப்போ அங்கே நின்னுட்டு அடி வாங்குவேன். எப்போ? அப்போ. ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு, இதெல்லாம் நான் யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா மிலிட்டரிக்காரங்க உங்களுக்கு தெரியும் மிலிட்டரிக்காரலாம் சுபாவம் எப்படி இருக்குன்னு. இல்லையா? மிலிட்டரிக்காரலாம் போலீஸ்காரலாம் பத்தி நெறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அது இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் கூட அதுல எல்லாம் இன்னைக்கு நானு வந்துட்டு, இன்னைக்கு ஆண்டு எங்கள நடத்தி வந்த பாதைகள நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அல்லேலூயா! இன்னைக்கு அந்த சாந்தமும் அமைதலுமான ஆவிய ஊற்றி எங்கள என்ன பண்றாரு? பலப்படுத்தி அநேகரை பலப்படுத்த ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அநேகர் பிள்ளைகளுக்காக எங்களை ஆண்டு வச்சு, அந்த இடத்துல போய் நாங்க நிற்கும்போதே, அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகுது. ஒரு இடத்துக்கு நாங்க போயிருந்தோம். நானும் எங்க ஹஸ்பண்ட் ஒரு ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு மெசேஜுக்காக போயிட்டு இருந்தோம். போயிட்டு 2 பேரும் உட்கார்ந்திருந்தோம். ஒரு பாப்பா ஓடி வந்து எனக்கு முத்தம் குடுத்தா.
எனக்கு யாருன்னு தெரியல. ஆனா எங்கோ பார்த்த ஞாபகம் மட்டும் இருந்துச்சு. ஏன்னா நாங்க அநேக இடத்துக்கு போறதுனால, அநேக பிள்ளைகள நாங்க சந்திக்கிறோம். அப்போ நானு நெனச்சுட்டு எனக்கு யாருன்னு தெரியல. அப்ப எங்க ஐயாகிட்ட கேட்டேன். "ஏப்பா இவங்க யாருன்னு தெரியல. வந்து எனக்கு முத்தம் குடுத்துட்டு போயிட்டாங்க. யாருன்னலாம் எனக்கு தெரியல. ஆனா மேடையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்." ஓடி வந்து முத்தம் குடுத்துட்டு அவ பாட்டுக்கு பின்னாடி உட்காந்துட்டா. அப்புறம் நான் மெசேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் குடுத்தேன். அந்த தம்பி அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. அது ஃபோன்ல போட்டு எல்லாம் என்னுடைய மெசேஜ் எல்லாம் எடுத்துக்கிச்சு. எடுத்துட்டு அப்புறம் நான் கேட்டேன். அப்புறம் நான் முடிச்ச பிறகு அந்த பாஸ்டர் என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் மைக் குடுங்கன்னு கேட்டாரு அந்த தம்பி. நான் சொன்னேன், டைம் இல்லல்ல. எங்க ஐயாவுக்கும் டைம் போயிருச்சு. சரி நெறைய டைம் வேணும். எங்களுக்கு வந்து 3 நாளு, 10 நாளு, 21 நாளு, 40 நாள் இப்படி பேசி பேசி பழக்கறனால எங்களுக்கு நெறைய டைம் என்ன பண்ணது? டைம் எங்களுக்கு பத்தாது எவ்வளோ குடுத்தாலும். அதனால சரி என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொன்னாரு. சரி 5 நிமிஷம் குடுக்குறேன் நீங்க பேசுங்க அப்படின்னாரு. அப்ப அந்த தம்பிகிட்ட அந்த மைக்கு குடுத்தாரு பாஸ்டர். அப்ப அந்த தம்பி சொன்னாரு, அவருடைய மேரேஜ்ல நானும் எங்க ஹஸ்பண்டும் போயிருக்கோம். அந்த இடத்துல வந்து சாப்பாடு எல்லாம் பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு அந்த இடத்துல. அந்த மேரேஜ் நடக்கிற ஹால்ல. அப்புறம் நாங்க 2 பேரும் போயிட்டு என்ன பண்ணோம், பார்த்தா அங்க எதுவும் சாப்பாடு இல்ல. அங்க ரொம்ப பிரச்சனை நடந்துச்சு. நான் சொன்னேன்ப்பா, ஃபர்ஸ்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணிடலாம் மேல போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு மேல போய் ஜெபம் பண்ணிட்டோம். ஜெபம் பண்றப்ப இவ ஒரு பக்கம் திரும்பி நிக்கிறாங்க, அந்த தம்பி ஒரு பக்கம் திரும்பி நிக்கிறாங்க. ஏன்னா வீட்ல பிரச்சனைனால அவங்களுக்கும் என்ன பண்ணுச்சு, பாதிப்பு வந்துட்டு இருக்கு. 2 பேருக்கும் ஜெபம் பண்ணிட்டு 2 பேரும் முட்டி போட்டு வச்சு அவங்கள ஜெபம் பண்ணிட்டு, சரி நாங்க கிளம்புறோம். பரவால்ல இருக்கட்டும் சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் வீட்டுக்கு. இது 5 வருஷம் ஆச்சு. எத்தன வருஷம்? 5 வருஷம் ஆயிட்டு இருக்குது. எங்களுக்கே தெரியாது. அப்ப அந்த பிள்ளை ஓடி வந்து முத்தம் குடுத்துட்டு சொன்னா, "ஐயோ! எங்க அம்மாவையும், அப்பாவையும் நான் எங்க பாப்பேன்னு நெறைய இடத்துல தேடி தேடி பார்த்தேன் உங்கள. ஆனா நீங்க உங்க முகத்த பார்க்க முடியல. இன்னைக்கு தான் உங்கள பார்க்க எனக்கு ஆண்டவர் கிருபை குடுத்தாருன்ட்டு." ஓடி வந்து என்ன பண்ணா, திருப்பி ஒரு முத்தம் குடுக்க ஓடி வந்தா. ஏன் சொல்ல வரேன்னா, அப்ப சொன்னா, "அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவசகாய அங்கிளும், அந்த சாந்த ஜோதி ஆண்டியும் வந்தாங்கன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அவங்க பேர் சொல்ல சொல்லி எங்க பிரச்சனைன்னு வந்தா கூட என்ன ஆகுது? சால்வ் ஆயிடுது." அப்போ நாங்க இன்னைக்கு சந்தோஷமா நாங்களுக்கு பிரச்சனை வந்தவே டக்குனு உங்க 2 பேர் தான் நினைப்போம். ஆனா நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? எனக்கு சரியா தெரியல. இன்னைக்கு நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்டின்ட்டு. அப்புறம் அவங்க மாமனார், மாமியார்லாம் வந்தாங்க முடிச்ச பிறகு. "அம்மா உங்கள பத்தி அதிகமா சொல்லுவாங்க" அப்டின்னு. அப்பதான் யோசிக்கிறேன். ஓ! அந்த பிள்ளைங்களுக்கு அங்க ஜெபம் பண்ணுமே அப்டின்னு சொல்லி. ஏன் சொல்ல வரேன்னா, நம்முடைய குணங்கள் அநேகருக்கு வேணும். ஹல்லேலூயா! நம்ம குணம் எப்ப மாறும்னா, நம்ம வசனங்களை நம்ம இருதயத்துல வைக்கும்போது தான் நம்ம குணங்கள் மாறணும். உண்மையாவே நம்ம சுபாவம் வந்து மிருக சுபாவம் விட மோசமான சுபாவம் நம்மகிட்ட இருந்துச்சு. ஆனா ஏசப்பா அந்த வசனங்களை கொடுத்து கொடுத்து நம்ம சுபாவத்தை மாற்றி ஒரு நற்குணசாலியா நம்மள நிறுத்தணும்னா, நமக்கு அமைதலும் சாந்தமான ஆவிய நம்ம மேல ஊற்றி நம்மள நடத்த ஆண்டு கிருபை செய்வாராக. ஆமென். ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஏன்னா டைம் போயிட்டே இருக்கு. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். எல்லாருக்கும் தெரியல அந்த பாட்டு. நல்லா கை தட்டி பாடலாம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உனையாண்டை சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உலையாண்டை
உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த அருமையான ஓய்வு நாளிலே, இந்த மன மகிழ்ச்சி நாளிலே, நாங்கள் சபையில நாங்கள் ஒன்று கூடி அப்பா உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறப்பா. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி சொல்கிறையா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த அருமையான நாளில் கூட ஏசப்பா, இந்த மன மகிழ்ச்சி நாளிலே அப்பா நாங்கள் இன்னும் பரிசுத்தமாகும்படியா இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உடைய பரிசுத்த அலங்காரம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த அலங்காரம் என்ற ஆண்டவரே சாந்தமும் அமைதலுமான குணங்கள் எங்கள் இருதயத்தை நிரம்பும்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. எங்கள் இருதயம் உம்முடைய அமைதலால் நிரப்பட்டோம், உம்முடைய சாந்தத்தால் நிரம்புங்கப்பா. நிரப்பி எங்கள் இருதயத்துல நல்ல குணங்கள் வெளிப்பட என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரையா. ரூத்தை போல ஒரு நற்குணசாலியா ஆண்டவரே அப்பா, யாக்கோப்பை போல ஒரு குணசாலியா அப்பா, உடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்த ஒரு நற்குணசாலியா எங்களை ஒரு மாற்றுங்கப்பா. உடைய வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உடைய வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறவளா காணப்படும்படியா வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஜீவன வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை தொட்டு நீங்க பேசுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே உடைய வார்த்தையினால் இருதயங்களை நிரப்புங்கப்பா. தாவீது சொன்னாரே, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் எடுத்தது போல நாங்களும் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய வசனத்தினாலும் உம்முடைய வல்லமினாலும் எங்களை இருதயங்களை நிரப்பி இந்த ஓய்வு நாள்லப்பா ஒரு விடுதலையோடு நாங்கள் கடந்து செல்ல என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்குள்ள ஒரு விடுதலை கொடுங்கப்பா. எந்தெந்த காரியத்தில் எங்களுக்கு விடுதலைக்க முடியலையோ அதை விடுதலையோடு நாங்கள் நடத்தி விட்டு கடந்து போகணும் சுவாமி. இந்த ஜீவன வார்த்தை இருதயத்துல போய் பட்டயம் போல குத்துனப்பா. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஒவ்வொரு இருதயத்தை ஆண்டவரே வார்த்தையை நான் பேசி நீ நடத்த போற கிருபைக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளு கூட வந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரையா. எந்தெந்த காரியத்துல விடுதலை இல்லையோ, ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையே என்ற விடுதலையப்பா, திருமண தடை என்ற விடுதலை அப்பா ஸ்தோத்திரையா. இன்னும் அப்பா பலவீனத்தின் விடுதலை அப்பா ஸ்தோத்திரையா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பாவோட அப்பா தேவைகளுக்காக விடுதலையோடு வந்திருக்காப்பா ஸ்தோத்திரம். வேலை இல்லாத குறைகள் அப்பா, எத்தனோ வித பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உடைய வார்த்தையினால் ஒவ்வொரு பலப்படுத்தி நீர் அனுப்ப போற கிருபைக்கா ஸ்தோத்திரம். நாங்கள் அல்லப்பா, நீங்க பேச போறீங்க, நாங்க கேட்கப்பா. எங்கள் இருதயத்தை அப்பா ஸ்தோத்திரையா, எங்கள் இருதயத்தை நாங்கள் உன் பாதத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. எங்கள் இருதயத்தை நாங்கள் விருத்த சேதனம் செய்கிறப்பா. அப்பா எங்களுக்கு சோர்வுகளோ அசதிகளோ வராதபடி ஏசப்பா இந்த வார்த்தைகளை கேட்டாட்டு அதன்படி நாங்கள் நடக்க, அதை கை கொண்டு நடக்க சத்துரு வெட்கப்பட்டு ஓடும்படியா நீ செய்ய போற அதிசயமான காரியங்களுக்காக நன்றியப்பா. உன்னை அதிசயங்களை காண செய்வேன் சொன்னீங்களப்பா. என் பிள்ளைகள் என்னென்ன அதிசயத்தை காத்திருக்கிறாங்களோ அந்த அதிசயத்தை பிப்ரவரி மாதத்துல ஏசப்பா அந்த அதிசயத்தை என் பிள்ளையோட கண்கள் காணும்படியா நீ செய்ய போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமா போகாதபடி உடைய வார்த்தையை ஆண்டவரே இந்த இருதயத்தில் அப்ப ஏற்றுக்கொண்டு அதற்கு பயந்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அப்பா உமக்கு நன்றி சொல்லி போகும்படியா ஒவ்வொரு இருதயத்தை தொட்டு பேசுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான சபையை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஊழியருக்கா நாங்கள் செபிக்கிறோம். அவர் மனைவிக்கு அவர் கொடுத்த பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரம். சத்ரு அந்த குடும்பத்துல எடுக்கிற எல்லா காரியங்களை நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. கிருபை அந்த குடும்பத்து இப்பொழுதே இறங்கட்டப்பா, இறங்கட்டும். நம்ம ஊழியங்களுக்கு விரோதமா இந்த குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி இருக்கிற ஒரு ஆயுதம் கூட வாய்க்காதபடி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை இந்த குடும்பத்து மேல இறங்கட்டும், இப்பொழுதே இறங்கட்டும். ஒரு அக்கினி அவருக்கு மேலே போடுகிறோம், அது பற்றி எரியட்டும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். இவளுக்கு விரோதமா எழும்புகிற எல்லாம் எரிந்து சாம்பலா மாறி போகட்டும். உம்முடைய பரிசுத்தம் இன்னும் வளரட்டும் ஐயா. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவேன் சொன்னீங்களே, அந்த கனத்தை இந்த குடும்பத்துக்கு கொடுத்து நீங்க நடத்துங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையின் தேவைகளை சந்திங்கப்பா, எல்லா குறைகளை நிறைவாக்குங்கப்பா. நிறைவானவர் ஊழியர் குடும்பத்தை நிறைவாக்கி நடத்துங்க, பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க. இந்த நாள் கூட அடிமை அடியானை தாழ்த்துக்கிறப்பா. நாங்கள் வெறுமையாக்குகிற சுவாமி, நாங்கள் ஒன்றும் இல்லப்பா, நாங்கள் வெறுமையான பாத்திரப்பா. நீங்க சொன்னதை நாங்க சொல்றோம், நீர் பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. எங்களோடு வந்திருக்கிற ஐயாக்கா கூட செபிக்கிறோம், நீர் பொறுப்பெடுங்கப்பா. எங்களில் அப்பா நாங்க சுயமா பேசி விடாதபடி உமக்கு பிரியமான ஆண்டவரே வார்த்தைகள் எங்களுக்குள்ள வரும்போது அதை கேட்கிற பிள்ளைகளுக்கு அது அவர்களை ஒரு பாக்கியவதியா மாற்றும்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க.
கிருபை மாத்திரம் சுதந்திரட்டும். ஆலயத்தில் அப்பா ஸ்தோத்திரம். உடைய மகிமை பிரசன்ன அந்த இடத்துல காணப்படட்டும். பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. துதிக்க நமக்கெல்லாம் ஒரே கெடுக்கிற மகிழ்ச்சி உன்னுடைய நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.